அந்த நெருப்பை நெருப்பாக நினைங்க. நெருப்பு அது அதாவது மண் பிரம்மா மண் கூட ஒரு நீல பவுட்ரு கொட்டுங்க, இல்லை சிவப்பு பவுட்ரு கொட்டுங்க, கருப்பு பவுட்ரு கொட்டுங்க, அந்த கலர் ஆகிடும். எதை கொட்டினாலும் அது சேர்ந்துடும். சார்ந்ததின் வண்ணம். நீர் இருக்குல்ல, அதில் எந்த மாதிரி அந்த சாய பவுடரை கொட்டி பாருங்கள், அந்த கலர் ஆகிடும். ஆனால் நெருப்பு அப்படி ஆகாது. அது எது போட்டாலும் அது வண்ணமாக்கிடும். அதனால தான் அது பலம் பெற்றது நெருப்பு. அது ருத்ரன். அதனால தான் அது ருத்ரனே அந்த தண்ணியை 1 மாதம் குடித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சாமியை சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த 39, 45, 46, 47 உங்களுக்கு சொல்லியிருக்கமே தானு வலைய பயிற்சி. அந்த அக்னியை ருத்ரனை ஆவாகனம் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு இந்த நெருப்பு உள்ளே வேலை செய்யும். பாவகி அப்படிங்கிறது. அப்போ இந்த பாட்டினுடைய ரகசியம் என்ன? சலத்தில் உய் வன்மின் நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் நெடுந்துயர் தரற்கே உள்ள குலத்தினால் நிலத்திலும் ஜலத்திலும். நிலம் என்பது பிரம்மா, ஜலம் என்பது விஷ்ணு. நிலத்திலும் ஜலத்திலும் தான் நெடுந்துயர் தரற்கே உள்ளது. மண்ணுனால நிறைய பேருக்கு பிரச்சனை. மண்ணாசை, இந்த பெண்ணாசை. அதில் நிலத்திலும் ஜலத்திலும் தான் நெடுந்துயர் தரற்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க. நெருப்பு எரியணும், நெருப்பு அணையக்கூடாது, பலமாக எரியணும். பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க அப்படின்னு இப்படி போடாது பாருங்கள். இந்த இதை நல்லா யோசனை பண்ணி நல்லா எழுதி மனப்பாடம் பண்ணி இந்த வார்த்தையை கவனிச்சிங்கனாக்கா அப்போ நம்ம எந்த மாதிரிலாம் மாட்டிக்கின்னு சிக்குண்டு செதறாமல் தப்பிச்சு மேலே ஏறத்துக்கு சாமி நமக்கு ஒரு வழி காட்டுறார் அப்படிங்கிறத இந்த நாளில் சிந்தித்து இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறத்துக்கு ஒரு வாய்ப்பை பாம்பன் சாமி கொடுத்துருக்கார். சா அப்படிங்கிற மந்திரத்தில். ஏன்னா சாங்கிறது சரவண பவன், அந்த இடம் வரும்போது இந்த மாதிரி கொடுப்பார். அதை நீங்கள் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.